ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது யூஜிசி நெட் எக்ஸாம் நியூ சிலபஸோடைய நியூ நோட்ஸ். இது சிம்பிள் நோட்ஸாகவே நான் கொடுக்குறேன். நமக்கு இன்னும் எக்ஸாமுக்கு டைம் இல்லை, 1 மந்த்க்குள்ளே டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே சிம்பிளாக நோட்ஸ் எப்படி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபாஸ்ட்டாக வாங்க. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் சிலபஸ் தான். இது இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 2-3 பார்ட்டாக சப்ஜெக்ட் வந்து முடிக்க முடியும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து எல்லா சிலபஸுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ வாங்க இந்த சப்ஜெக்ட்க்குண்டான சிலபஸ் பார்க்கலாம். ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் த டேட்டா. ஸோ டேட்டாவை வந்து எப்படி அக்யூரேட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், யூஸிங் த்ரூ ஒரு கனெக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அண்ட் தென் ஒரு டிவைஸஸ், 2 டிவைஸ் இருந்ததுனாலே நம்மளோட டேட்டாவை வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று டெலிவரி, இன்னொன்று அக்யூரசி, இன்னொன்று டைம் லைனஸ். ஸோ டெலிவரி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம அக்யூரேட்டாக வந்து நம்ம கொடுக்க போகிற அந்த டேட்டா வந்து டெஸ்டினேஷன் வைஸாக வந்து நம்ம கொடுத்துடணும். எந்த டெஸ்டினேஷன் போய் சேரணுமோ அது கரெக்டாக கொடுத்துடணும். அண்ட் தென் இன்னொரு பார்ட் என்னென்னா அக்யூரசி நம்மளோட டேட்டா வந்து எந்த ஒரு டெஸ்டினேஷனில் கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த டேட்டாவை லாஸ் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் அக்யூரசி. மூணாவது வந்து டைம் லைனஸ். ஸோ டைம் லைன், நம்மளுடைய டைம் லைனுக்கு தகுந்த மாதிரி அக்யூரேட்டாக அந்த பர்டிகுலர் டைமில் கொண்டு போய் சேர்த்தணும் நம்மளுடைய டேட்டாவை. ஸோ இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் டேட்டா கம்யூனிகேஷனுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட்ஸ். என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் நம்மளுடைய டேட்டாவை வந்து சென்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேட்டா. ஸோ இன்ஃபர்மேஷன் என்னவோ அது நமக்கு தேவை இல்லையா? எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும், அதாவது டெக்ஸ்ட் வைஸாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், பிக்சர்ஸாக இருக்கலாம், சவுண்ட்ஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான், இது எல்லாமே டேட்டா தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். செகண்ட் திங் சென்டர், அதாவது நம்மள்ட்ட இருந்து தான், நம்மளுடைய சிஸ்டத்தில் தான் நம்ம டேட்டாவை சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தான் சென்டர். ரிசீவர்னால் நம்மளோட ஃப்ரெண்டுக்கோ இல்லை வேறு யாருக்கோ எந்த டிவைஸுக்கு சென்ட் பண்ணுறோமோ அதுதான் ரிசீவர். ஸோ சோர்ஸ்லேருந்து, அதாவது சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வந்து எந்த சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக இருக்கணும். ஸோ வயா மொபைல் ஃபோனா இல்லைனா கம்ப்யூட்டரா இல்லைனா வீடியோ ஃபைல்ஸை இது எப்படி சென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ சென்டர் அண்ட் ரிசீவர் இதுவும் வந்து முக்கியம். அடுத்தது வந்து மீடியம். ஸோ என்ன மாதிரியான மீடியம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஃபிசிக்கல் பார்த்தா இல்லைனா வந்து வயர்லெஸ் பார்த்தா, ஸோ அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஃபிசிக்கல் பார்த்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வயர்டு பார்த்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ட்விஸ்டட் பேர் வயர்ஸ் யூஸ் பண்ணுறோம், கோஆக்சியல் வயர் யூஸ் பண்ணுறோம், ஃபைபர் ஆப்டிக் வயர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வயருமே வந்து நம்ம ஏதோ ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதுதான் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது ப்ரோட்டோக்கால்னாலே என்னென்னா செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு ரூலை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய டேட்டாவையோ இல்லை இன்ஃபர்மேஷனையோ வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து போக போக நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. ஸோ வாட் இஸ் ப்ரோட்டோக்கால் அப்படின்னா, சிம்பிளாக செட் ஆஃப் ரூல்ஸ். இந்த 5 திங்ஸும் தான் வந்து நம்மளுடைய காம்போனன்ட்ஸ், டேட்டா கம்யூனிகேஷனுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ். ஸோ அடுத்து நம்மளுடைய சிலபஸில் என்ன இருக்குது டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாகவே சிம்ப்ளெக்ஸ், ஹார்ட் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் கொடுத்துட்றாங்க. ஸோ அதோடைய சோர்ஸ் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் ஆஃப் டேட்டா ஃப்ளோ. ஸோ நம்மளுடைய டேட்டா வந்து எப்படி ஃப்ளோ ஆகணும், அதாவது எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மெயின் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து 3 வழி இருக்குது. சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரே ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டத்துக்கு நம்மளுடைய டேட்டாவை எடுத்துகிட்டு போகுது, அவ்வளோதான். டைரக்ட் கம்யூனிகேஷன் மாதிரி. ஸோ இப்போ இங்கேயே பாருங்கள், ஒரு மானிட்டர்லேருந்து சிபியூக்கு போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் டைரக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை வந்து சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன், சிம்ப்ளெக்ஸ் டேட்டா ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஹாஃப் டியூப்ளெக்ஸ். ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கி டாக்கி யூஸ் பண்ணுறது, ரேடியோவிலேருந்து சிக்னல்ஸ் போகிறது, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்ன, ஒரே ஒரு ஒன் பாத் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அப்படின்னா ஒன் பாத் இன்ஃபர்மேஷன் தான். கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும், அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஹாஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ஸோ அதுக்குண்டான பிக்சர் தான் இது. ஸோ அடுத்தது ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன்னா ஆஸ் யூஷுவல் மொபைல் நெட்வொர்க் தான். ஸோ இதுவும் மொபைல் நெட்வொர்க் அப்படின்னா, ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு சென்ட் பண்ணுறோம் டேட்டாவை, உடனே நமக்கு ரிப்ளே வந்துடுது இல்லையா? அதுதான் ஃபுல் டியூப்ளெக்ஸு. ஸோ இந்த 3 வகையான டேட்டா ஃப்ளோவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறது என்னென்னா, நெட்வொர்க்னால் என்னென்னா, முன்னாடி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ என்ன நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் டிவைசஸ், அதாவது ஒரு 2-3 டிவைஸஸ் சேர்ந்து ஒன்றா ஒரே ஒரு யூஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பண்ணும்போது அதுதான் வந்து நெட்வொர்க்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதோடைய டெஃபினேஷன் இதுதான். ஸோ நம்ம நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதுக்குன்னு 2 டைப் ஆஃப் கனெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன், மல்டி பாயிண்ட் அல்லது மல்டி ட்ராப் கனெக்ஷன். ஸோ அதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம்.
ஸோ இதுதான் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன். ஸோ நம்ம நெட்வொர்க் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு கேபிள் மூலயமா யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் அதுக்கு அடுத்தது என்னென்ன டிவைசஸ் கனெக்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ இதுலேயும் வந்து டேரக்ட் டு டேரக்ட் கம்யூனிகேஷன் மாதிரி தான், ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட், அவ்வளோதான். ஸோ மல்டி பாயிண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னா ஒரு சிஸ்டம், அதாவது இங்கே இருக்கிற டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர்லேருந்து யூஸ் பண்ணி மல்டிபிள் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஒரு லிங்க் இருக்கும், பட் நம்ம எத்தனை சிஸ்டம் வேணால் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு வகையான நெட்வொர்க் தான். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் அண்ட் அனலாக் டிரான்ஸ்மிஷன். ஸோ இதில் வந்து பாதி பார்ட் வந்து என்னுடைய ஓன் நோட்ஸ் கொடுக்குறேன், பாதி பார்ட் வந்து சிலதெல்லாம் வந்து ஈஸியாக, அதாவது கொஷினுக்கு என்ன ஒரு 1 மார்க் கொஷின் தான் இது நம்ம கேட்பாங்க அப்படின்னும்போது அதுக்கு வந்து சிம்பிளாக எப்படி நோட்ஸ் கொடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஏன்னா வைடாக இருக்குது, நிறைய டாபிக் இருக்குது, வைடாகவும் அதோடைய நோட்ஸும் வரும். பட் எப்படி எப்படி கொஷின்ஸ் கேட்டால் எப்படி எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்றதுக்காக சில டாப்பிக்லாம் இந்தமாரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போகிறதுலே நமக்கு நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறையா வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அண்ட் அனலாக் டிரான்ஸ்மிஷனில் வந்து நமக்கு வந்து சிக்னல்ஸும் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் டிரான்ஸ்மிஷன் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 பார்ட் ஆஃப் டிஃப்ரென்ஷியேட்டும் நான் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேசிக்ஸ், அதாவது வந்து அதோடைய இது என்ன, அனலாக் சிக்னல்னால் என்ன, டிஜிட்டல் சிக்னல்னால் என்ன அப்படின்றது, ரெப்ரசன்டேஷன்ஸ், இது சைன் வேவு, அது ஸ்கொயர் வேவு, அதாவது வளைவளையமாக போகிறது வந்து சைன் வேவு, ஸ்கொயர் வேவ் அப்படின்னா கட்டமாக இருக்கும் டிஜிட்டல் சிக்னல்ஸோடைய ரெப்ரசன்டேஷன் டயக்ராமே. அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் அண்ட் தென் பீரியட் அண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை டிஸ்கிரைப் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிட் ரேட்டு, பிட் இன்டர்வல் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி டிஸ்கிரைப் பண்ணுவோம். அண்ட் தென் ரேஞ்சஸ், இதில் வந்து அனலாக் சிக்னலில் வந்து நோ ஃபிக்ஸட் ரேஞ்சு, பட் டிஜிட்டல் சிக்னலில் வந்து நமக்கு ரேஞ்சஸ் இருக்குது, 0s and 1s வந்து நம்ம அதோடைய ரேஞ்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அண்ட் தென் டிஸ்டார்ஷன், இதில் வந்து டிஸ்டார்ஷன் வந்து இருக்குது, அதில் வந்து லெஸ்ஸாக தான் இருக்குது டிஸ்டார்ஷன். அண்ட் தென் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அதோடைய சிக்னல்ஸ் வந்து வேவ்ஸாக போகும். இது வந்து பைனரி நம்பர்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். பேசிக் சிம்பிள் எக்ஸாம்பிள் அனலாக் சிக்னலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஹியூமன் வாய்ஸ் தான், அது வந்து அனலாக் சிக்னல்ஸாக வந்து எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுதான் பேசிக் சிம்பிள் எக்ஸாம்பிள். அண்ட் தென் அதுக்கு வந்து டிஜிட்டல் சிக்னலுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ண நம்மளுடைய டேட்டாஸு. ஸோ சாதாரணமாக டேட்டாஸ் லெட்டர்ஸில் நம்ம டைப் பண்ணுற டேட்டாஸை வந்து அது பைனரி நம்பராக தான் எடுத்துக்குது, நம்ம ப்ரோக்ராமையும் பைனரி நம்பராக தான் எடுத்துக்குது, நம்ம என்ன கொடுக்குறோமோ டேட்டாவை பைனரி நம்பர் தான் எடுத்துருக்குது அப்படின்னு படிச்சுட்ருக்கோம். ஸோ அதுதான் வந்து சிம்பிளான பேசிக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இது ஒரு டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நாய்ஸி அண்ட் நாய்ஸ்லெஸ் சேனல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேசிக்காக வந்து டேட்டா கம்யூனிகேஷனே சொல்லுவேன். ஸோ அதிலேருந்து வரலாம் அப்படின்றதுக்காக ஸோ அதோடைய மெயின் பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல் இல்லை எரர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க இந்த நாய்ஸ்லெஸ் அண்ட் நாய்ஸி சேனலில். ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து 2-3 டைப் இருக்குது, இதுலேயே 2-3 டைப் இருக்குது. ஸோ நாய்ஸ்லெஸில் சிம்பிளஸ்ட் அண்ட் ஸ்டாப் அண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நாய்ஸியில் வந்து ஸ்டாப் அண்ட் வெயிட் இருக்குது, அதில் ஏஆர்கியூன்னு சொல்லிட்டு இன்னொரு சப் டைட்டில் வரும். அண்ட் தென் கோ பேக் அண்ட் மெத்தட், செலக்டிவ் ரிப்பீட் ஏஆர்கியூன்னு சொல்லிட்டு இன்னொரு டாபிக் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து வைடான டாபிக், இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பட் உங்களுக்கு நான் இது சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இன்னும் அந்த டேட்டாவெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு சிம்பிளாக நோட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதை ஃபாஸ்ட்டாக எடுக்கிறேன். அண்ட் தென் வந்து பேண்ட்வித் த்ரூபுட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டாபிக்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ அதுக்குண்டான சிம்பிளான டிஃப்ரென்ஸ் இது. ஸோ டயலப்புக்கு எவ்வளோ பேண்ட்வித்து, வயர்லெஸ் லேனுக்கு எவ்வளோ பேண்ட்வித்து, சேட்டலைட்டுக்கு எவ்வளோ பேண்ட்வித்து. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக படிச்சிடலாம். இது மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேட் ஒரு டேபிள் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதனால் இதில் எல்லா வேல்யூவும் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அதுக்குண்டான இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிஃப்ரென்ஷியேட் என்ன பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் மீடியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது திக் கோஆக்சியல் கேபிள், தின் கோஆக்சியல் கேபிள், ட்விஸ்டர் பேர் கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஸோ அதோடைய செக்மெண்ட்ஸ் என்ன, அதோடைய நோட்ஸ் என்ன, அதோட அட்வான்டேஜ் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு இதில் சிம்பிளாக எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதையும் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். திரும்பியும் வைடாகவும் டாபிக் பார்த்துருக்கோம்.
இதுக்கு அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் பேண்ட் அண்ட் ப்ராட்பேண்ட் டிரான்ஸ்மிஷன். ஸோ பேஸ் பேண்டோட டிரான்ஸ்மிஷனோடைய சிக்னல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக இருக்கும், அது வந்து அனலாகாக இருக்கும். ஸோ அதில் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ் டாப்பாலஜி யூஸ் பண்ணுவாங்க. இதில் பஸ் டாப்பாலஜியும் யூஸ் பண்ணுவாங்க, as well as the same time ட்ரீ டாப்பாலஜியும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் என்கோடிங் மெத்தட் என்ன யூஸ் பண்ணுவாங்க, என்ன டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுவாங்க, என்ன சிக்னலிங் ரேஞ்ச் யூஸ் பண்ணுவாங்கன்னு ஸோ பேசிக் கம்பேரிசன் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், as well as the same time இதில் இருந்து கொஷின் வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே டாபிக்ஸில் இருக்குது. இது அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸிங். ஸோ மல்டிப்ளெக்ஸிங்கில் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்க இந்த 3 டைப் தான் மெயின். ஸோ இதில் வந்து 3 டைப் இருக்குது: ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங், டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங், வேவ் லென்த் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங். ஸோ அதுக்குண்டான சிம்பிளான டயக்ராம் இங்கே நான் கொடுத்துருக்கேன். அடுத்த டாபிக் டிரான்ஸ்மிஷன் மீடியா. ஸோ இதுதான் பெரிய டாப்பிக்கு. ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியான்னு பார்த்தீங்கன்னா இதில் வைடாக நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே படித்து தான் ஆகணும். ஸோ அதுதான் அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுற மாதிரியும் போடுறேன் ஒரு வீடியோ. இதில் இருக்கிற இப்போதைக்கு டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயர்டு, வயர்லெஸ்ஸு. வயர்டில் ட்விஸ்டட் பேரு, கோஆக்சியல் டேபிள். வயர்லெஸ்ஸில் வேறு டாபிக் இருக்குது. ஸோ இவ்வளோ தான். திரும்பியும் வந்து அனலாக் டிரான்ஸ்மிஷன், டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது சிக்னல்ஸ்க்கு உண்டான டிஃப்ரென்ஸு, இது டிரான்ஸ்மிஷனுக்கு உண்டான டிஃப்ரென்ஸு. ஸோ அதையும் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்க டாபிக் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறேன் ஒரே வீடியோவில், இல்லை 2-3 வீடியோவில் கவர் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, எந்த டாப்பிக்குமே நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பாருங்கள், சிம்பிளாகவும் இருக்கும் நோட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிலபஸோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோபாலஜி. டோபாலஜியில் வந்து நிறைய டைப் இருக்குது. நெட்வொர்க் டோபாலஜி. நெட்வொர்க் டோபாலஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு ஃபார்மேட்டுன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு ஆர்கிடெக்சர்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆர்கிடெக்சர், அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய கம்யூனிகேஷன் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய நெட்வொர்க் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அதோட மெயின் டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ் டோபாலஜி, ரிங் டோபாலஜி, ட்ரீ டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி, 4 தான் மெயினு. ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் பஸ் டோபாலஜி. பஸ் டோபாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்டிபார்ட் கான்ஃபிகரேஷன் அண்ட் தென் லாங் கேபிள் ஆக்ட் as a backbone to link all the devices in the network. ஸோ வந்து ஒரு நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி ஒரே ஒரு இது யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து எல்லா இதுக்கும் கம்யூனிகேட் ஆகிக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்ஸ் வந்து இது மாதிரி சிம்பிளாகவே நான் சொல்கிறேன் வித் டயக்ராமேட்டிக்கோட. ஸோ இதை வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் பஸ் டோபாலஜியோட டயக்ராம். ஸோ இதுதான் வந்து டெர்மினேட்டர். அதாவது டெர்மினேட்டர்னால் என்னென்னா அதுதான் பாயிண்ட்டு. அந்த பாயிண்டில் தான் வந்து நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரே லைனில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மல்டிபிள் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன்று சர்வராக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு டோபாலஜியுமே வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு டாப்பாலஜிக்கும் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் ஒவ்வொரு டாப்பாலஜியுமே வந்து எந்தெந்த என்விரான்மெண்ட்டுக்கு எந்தெந்த நெட்வொர்க் மாதிரியான நமக்கு தேவைப்படும் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிங் டோபாலஜி எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ப்ராட்காஸ்ட் சிஸ்டத்துக்கு வந்து ரிங் டோபாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய டயக்ராம் பாருங்கள், இதுதான் ரிங் டோபாலஜி. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மல்டிபிள் கிளைண்ட் இருக்குது, ஒரே ஒரு சர்வர் தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டோபாலஜி டைப்பு. ஸோ அடுத்தது ஸ்டார் டோபாலஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நமக்கு வந்து ஸ்டார் மெத்தடில் வந்து அதோடைய பாயிண்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு ஹப், அதாவது நடுவில் ஒரு சர்வர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதே மூலயமாக அதில் இருந்து கனெக்ட் ஆகணும் எல்லா பாயிண்ட்டுக்குமே. ஸோ அதுதான் வந்து ஸ்டார் டோபாலஜி. அதுதான் இங்கே நோட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ நோட்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன், அதை படிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை சொல்லி கிளாஸ் எடுத்து உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால தான் நான் அப்படியே பார்த்துட்டு என்ன கண்டென்ட்டோ அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இதுதான் ஸ்டார் டோபாலஜியோட டயக்ராம், ஆர்கிடெக்சர் டயக்ராம் மாதிரி. ஸோ இதை நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஒரு சர்வரோ என்னமோ ஒன்று நம்ம ஹப் மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதிலேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், எத்தனை சிஸ்டம் வேணாலும் கிளைண்ட்டாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், சர்வராகவும் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், எந்தெந்த சிஸ்டத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் ஸ்டார் டோபாலஜி. அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ டோபாலஜி. ட்ரீ டோபாலஜி அப்படின்னாலும் என்னென்னா அதுவும் வந்து ஸ்டார் டோபாலஜி தான், அதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி. ஸோ இது வந்து இதுவும் அதே மாதிரி தான், ஒரே சர்வரில் இருந்தோ இல்லைனா ஒரே சிஸ்டத்துலேருந்து நமக்கு தேவையான கம்யூனிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஒரு சர்வர் யூஸ் பண்ணிப்போம், மிச்சம் கிளைண்ட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியும் வந்து நம்ம டோபாலஜி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்வொர்க் டோபாலஜியோட டைப்ஸ் இது தான், அதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனும் இது தான்.